ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே கிச்சன் சேனல். நான் உங்கள் மீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி. இப்போ தாங்க பயங்கர ஃபீவர் வந்து போச்சு. வாய் வந்து கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது சட்னியாக சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த சட்னியை அரைச்சி தோசை கூட சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சட்னியோட ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூட பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே வதக்குனதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. கொத்தமல்லி கொஞ்சம் அப்படி வதங்கணும், அவ்வளோதான். இது வதங்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதோ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு 4 பழுத்த தக்காளி ஆஃபாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது மையாலாம் குக் ஆக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டானால் போதும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்தோம் பாருங்க, கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகமெல்லாம். அது வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கோம். இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்போது வதக்குன தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி நம்ம எடுத்தோம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட தோசையோட சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாயுக்குமே நல்ல காரசாரமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக கொத்தமல்லி வாங்கிட்டீங்க, இல்லைன்னா கொத்தமல்லி ஏதாவது ஒரு வகையில் உடம்புக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னியாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.